நம்ம வில்லேஜ் சைடுல கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான பொருளாக வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம். முழு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டு வறுத்து எடுத்து அரைச்சிக்கோங்க. மல்லி விதையை அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு முழு துருவன தேங்காவை இப்போ அது இது கூட சேர்த்துக்கலாம். அஸ்வின் தானா? அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படியே எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தோடனே நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சிக்கோங்க. தேங்காய் நல்லா இந்த மாதிரி கலர் மாறினோடனே இறக்கிடுங்க. நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் அந்த குழம்பு செய்கிறதுக்கு தேங்காய் துருவல் செலவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபோன் பண்ணுவேன் நான் வரீங்களான்னு கேட்டேன். இன்றைக்கி வர மாதிரி இருந்தால் மழை டச்சுன்னு சொன்னாலும் கஷ்டந்த் கடையா? பூண்டு நசுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சு அரிசி போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரோ வள வச்சியா பார்த்தியா? சாப்பாடு பாடுறா கூட அச்சுக்கு சோறு பாடுறா குழம்பு அது வந்துச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்துக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயில் போட்டு லைட்டாக தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்துக்கு நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானே இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கிறதுக்கும் சரி குழம்புல போடுறதுக்கும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி கலர் மாறினோடனே
ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இந்த கலர் மாறிடும், அதை இறக்கிடுங்க நீங்கள். கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதிலே குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானே 2 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினோடனே ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்ட அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தையே பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் அரைச்சது, ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள் வச்சு கலந்துக்கலாம். அரைச்ச மசாலாலாம் சேர்த்தோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துறப்பறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சோடனே அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். அரைச்சா மசாலா போட்டு நல்லா கொதிச்சோடனே வதக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப கிண்டாதீங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா அப்புறம் கத்திரிக்காய்லாம் குழஞ்சிடும். கலக்கும்போது பொறுமையாக கலக்குங்க. நம்ம போட்ட மசாலாலே கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தோடனே ஒரு 2 எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்தோடனே கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. இறக்கும்போது 2 கொத்து கருவேப்பிலை போட்டு கலக்கிட்டு இறக்கிடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. வரல சாப்பிடுச்சிரும். கொஞ்சமாச்சு கழுவணும். கஷன் கஷ்மீர் தான் பசிக்குதுங்களா? கஷ்மீர் போதும் 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 போதும். மண்ணில் தள்ளுற போடா. நீ உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ண நீதான் சொல்ல வேண்டியதானே? அது வராது. நிறைய வேலை இருக்கு. நல்லா
நல்ல டேஸ்ட், செம டேஸ்ட்டு. கத்திரிக்காய் செமையாக இருக்குது. கறி பீஸ் மாதிரி இருக்குது. வெஜ்ஜு மாதிரியே ஃபீல் ஆகல. நார்மலாக கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றது எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல, அது நல்லா சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட் மாதிரி இருக்குது. லைட்டாக இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனது அதெல்லாம் ஒரு கிரேவியும் திக்காக வாய் ஃபுல்லாக நல்லா ருசியாக இருக்குது. நிறைய சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம்னா. இதுதான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கா? நான் சாப்பிட மாட்டேண்ணா. ஏன் குழம்பு போடுறோம் ஓட்டுற போகிறா டவுனுக்கு. அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு, அந்த கத்திரிக்காய் நல்லெண்ணெயில் பொரிச்சு எடுத்தல அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு அந்த நல்லெண்ணெயில். கத்திரிக்காய் நல்லா உப்பு ஏறி இருக்குது அந்த நல்லெண்ணெய் போட்டு வந்து வறுத்ததில். நல்லா சூப்பராக இருந்திருக்கு குழம்பு. நீங்கள் குழம்பு இறக்கும்போது உங்களுக்கு வெல்லம் வேணால் வெல்லம் சேர்த்துக்குங்க, அது வேணான்னா விட்டுருங்க. இல்லை வெல்லம் சொல்லி நம்ம வில்லேஜ் கிச்சன் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இல்லை கொரோனாவில் சேஃபாக இருக்கும். கொரோனால சேஃபா இருங்க.